உடலிற்கோர் நல்ல மருந்து ஆசனம், உள்ளத்திற்கோர் நல்ல மருந்து தியானம். O God, bless us and all in the world with peace, happiness, purity in mind, health and wealth. இப்போ நம்ம தச வாயுகளையும் பிராண சக்தியும் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தூய்மைப்படுத்தும் முத்திரை, அதாவது சுத்தப்படுத்தும் முத்திரையும் பஞ்சபூத முத்திரையும் பற்றி பார்த்தோம். அதை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சுத்தப்படுத்தும் முத்திரையை தொடர்ந்து 14 நாட்கள் செய்யணும். அதாவது இந்த சுத்தப்படுத்தும் முத்திரையை தொடர்ந்து 14 நாட்கள் செய்யுங்க. ஸோ அது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள் ரெண்டையுமே நல்லபடியாக வெளியேற்றிடும். அப்புறம் பஞ்சபூத முத்திரைகள் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் சமப்படுத்தி நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழ வைக்கும். இப்போ இந்த வீடியோவில் உயிர் சக்தி, அதாவது பிராணசக்தி பற்றி பார்க்கலாம். நமது உடலின் உள்ளே இருந்து உயிர் கொடுக்கும் உடலை இயக்கும் சக்தியே உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்தி நலமாக இருக்கும் போது உடல் அதன் இயக்கங்களும் நலமாக இருக்கும். இந்த உயிர் சக்தியை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் வெவ்வேறு பெயர்களால் குறிக்கின்றனர். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் உயிர் சக்தியை வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர் உயிர் சக்தியை எலான் வைட்டேல் அப்படின்னு சொன்னார். ஐரோப்பாவில் பயோ மேக்னட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உயிர் சக்தியை தான் பிராணசக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பிராணமுத்திரையை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது உங்களுடைய முதுகுத்தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்களுடைய கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. கைகளை இந்த மாதிரி உங்களுடைய மோதிர விரலையுடைய நுனியையும் சுண்டு விரல் நுனியில் உங்களுடைய கட்டை விரல் நுனியை இப்படி வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய மூச்சோட்டத்தையும் கை விரல்களில் கொடுத்துருக்கக்கூடிய சின்ன அழுத்தத்தையும் கவனம் செலுத்துங்க. கண் பார்வை நல்ல கூர்மையாக இருக்கும். கண் நோய்கள் எல்லாமே மறைஞ்சிரும். உடலிற்கு நல்ல பிராண ஆற்றலும் பிராண சக்தியும் கிடைக்குது. உடலிற்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. உடலும் மனமும் அமைதியாகுது. நமக்கு ஒரு நல்ல புத்துணர்வும் சுறுசுறுப்பும் கிடைக்குது. அதிகப்படியான பரப்பளவு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு நல்ல அமைதியும் கிடைக்குது. சிந்தனை நமக்குள்ள நல்ல தெளிவாகுது. மனதில் உள்ள தீய எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் திங்கிங் எல்லாமே மறைஞ்சு நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட்டை இது உருவாக்குது. நமக்கு மன வலிமை அதிகரிக்குது. நம்மளுடைய எடுத்த முடிவிலிருந்து நம்மளால நல்லா உறுதியாக நிற்க முடியுது. இந்த உடலுக்கு தேவையான பிராண ஆற்றலும் பிராண சக்தியும் கரெக்டாக கிடைக்குது. இந்த உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக கிடைக்குது. இந்த முத்திரையையும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.